ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎக்ஸ்டி யோன்ஜினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே 2 months முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் ட்ரிப்லாம் போயிட்டு வந்து தொண்டை ரொம்ப பங்கமாக வேறு இருக்குது. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, சாரி. ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டேக்களுக்கு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா என்னோட செல்ல சிஸ்டர். இந்த ஒன் ஷாட்டோட நேம் ரீரைட் பை ஃபேட். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே அந்த பால் டான்ஸ் இருக்குல்ல, மாஸ்க்லாம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. உங்களோட கை இன்னொருத்தனோட கைக்குள்ளே இருக்கு. நீங்களோ அப்படியே அவங்க கூட கை கோத்து அவ்வளோ அழகாக வளைஞ்சு ஆடிட்டுருக்க. அப்போது அப்படியே அவன் உங்களையும் பார்த்துட்ருக்கான், நீங்களும் அவனையும் பார்த்துட்ருக்க. யூ லைக் மீ அப்படின்னு அவன் கிட்டே வரான். நீங்களும் அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே முகத்தை திருப்ப அவன் அவங்க லிப்பில் கிஸ் பண்ண வந்து அப்படியே நீங்கள் மூஞ்சி திருப்பினால உங்கள் கண்ணத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அப்போ மியா இன்னும் சாமி கும்பிட்டுட்டு தான் நிற்கிறா. நீங்கள் தான் அப்படியே என்ன இது, சாமி கும்பிடும் போது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு குறுநில மன்னரோட பொண்ணு. பெரிய இதெல்லாம் கிடையாது, நீங்கள் சின்னதாக குரலைன்னா அதில் வந்து உங்கள் அப்பா அரசர், நீங்கள் வந்துட்டு இளவரசி. உங்களுக்கு வந்துட்டு இந்த பரதநாட்டியம் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அது நல்லாவும் ஆடவும் செய்வீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா கோவிலையும் தாண்டி உங்கள் இடத்துல இருக்க காளி கோவிலுக்கு வரதுனா ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப அமைதியான இடம். அங்கே வந்தால் எதுவும் உங்களுக்கு மனம் வந்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து எப்போவுமே நீங்கள் சலங்கை கட்டி தனியாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ், அதாவது டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மியாவோட தான் வருவீங்க. அவங்களுக்காக வரவங்களெல்லாம் வந்து நீங்கள் கழட்டி விட்டுட்டு அதெல்லாம் வேணாம், நான் தனியாக போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் டேக்காக கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு மியாவை மட்டும் எழுத்துட்டு வர. மியாவும் அந்த காடை பார்க்கும்போதே அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பிகாஸ் அங்கே வந்துட்டு அப்படியே மான், புலி, சிங்கம் அதெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி மான் வந்து அதிகமாக இருக்கும், சிங்கம் புலியும் கூட வரும்னு சொல்கிறனால ஒரு பயம். அதையும் தாண்டி இந்த பாம்பெல்லாம் வந்து அந்த கோவிலில் அப்படியே ஏறி அது பாட்டுக்கு போக தீ பாம்பு அப்படின்னு அவளை உங்கள் கையை பிடிச்சி பயப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அங்கே இளவரசி, தாங்கள் இங்கு வந்து தான் சாமி கும்பிட வேண்டுமா? ஏன் கோவில் அத்தனை உள்ளது, அங்கெல்லாம் கும்பிட்டால் ஆகாதா அப்படின்னு அவள் பயத்திலே கேட்க, நீங்களும் இங்கே வந்து இளவரசியா, நான் உன்னோட நண்பி அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் சரி, அதுக்காக தான் என் உயிரை மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதை பின்ன அத்தனை பேர் இருக்கும்போது யாரையும் வேணான்ட்டு இப்படி தனியாக வந்து இந்த புதருக்குள்ளே மாட்டணுமா அப்படின்னு கேட்குறா. இது கோவில், பயமாக இருக்குது அப்படிங்கிறா. பயப்படாத, இங்கே அமைதியாக இருக்கும். ஆமாம், நம்மளை யாராவது போட்டு தள்ளனா கூட தெரியாது அப்படின்னு அவள் பயப்படுறா. அப்படிலாம் எதுவும் நடக்காது, அதான் நான் இருக்கேனே, நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை புலம்பிட்டுக்க. இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை? நீ தான் என் பிரச்சனையே, உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க. நீங்களோ என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்க. சரி சாமி கும்பிடு, வந்துட்டு சாமி கும்பிடாம புலம்பிட்டு அப்படின்ட்டு 2 பேரும் கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது அவங்க கற்பனையில் அப்படியே இந்த விஷுவல்ஸ்லாம் வந்திருக்கும். அது கற்பனை மாதிரி இல்லை, ஏதோ உண்மையாக நடந்த சம்பவம் அவங்க கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. இங்கே வரும்போதெல்லாம் இப்படி சில விஷயங்கள் நடக்கிறனால தான் ரெகுலராக வரீங்க. இதனால் என்ன, ஏன் நமக்கு இந்த கனவு வருது, எதுக்காக வருதுன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் வரீங்க. ஆனால் வரும்போதெல்லாம் இந்த காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வருது, ஒன்றும் புரியல. டக்குன்னு கண்ணை முழிச்சு அப்படியே பார்க்குறீங்க. இன்னும்மையா அப்படியே கண்ணை மூடி சாமி கும்பிட்டுருக்கா. நீங்களோ அப்படியே அங்கே இருக்க மணியை பார்க்குறீங்க. அந்த மணி இருக்கும்ல, அதை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதில் ஒரு பாம்பு தலைகீழ தொங்கிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நீங்கள் ஆஹா எப்படி மணி அடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. மியாவோ அவளும் சாமி கும்பிட்டு அப்பா கும்பிட்டாச்சு போகலாமா அப்படிங்கிறா. சாமி கும்பிட்டாச்சு, இந்த மணி அப்படின்னு காட்டுறீங்க. இப்போ தான் அவளும் மணி தானே அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தவ, ஆத்தி எட்டே பெரிய பாம்பு, இதில் மணி அடிக்கணுமா அப்படின்னு அவள் பார்க்குறா. ஏன் உனக்கு பயமாக இருக்கா? உங்களுக்கு பயமாக இல்லையா அப்படின்னு உங்களுக்கு பார்த்து கேட்குறா. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி, அது சாதாரண ஒரு சர்ப்பம், அது போயிடும். ஐயோ பீதியாகுதே அப்படின்னு அவனிக்க. நீங்களோ அப்படியே அதுக்கிட்டேயும் போய் அப்படியே கையை வணங்கி இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணிக்க. கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே மணி மேலேருந்து இறங்கி தொப்புன்னு கீழே விழுது. மியாவோ அலறி அடித்து உங்கள் பக்கம் இந்த பக்கம் ஓடி வரா. நீங்கள் அசையாமல் நிற்க. அது என்ன நினச்சதோ கீழே விழுந்தது, உங்களை 2 பேர்த்தையும் எதுவும் பண்ணாமல் சர்றன்னு அங்கேருந்து வெளியே போயிடுது. நீங்களும் இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறீங்க. போட்டால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு மியா கலாய்க்கிறா. ஸோ நீங்களும் வந்துட்டு அதை கண்டுக்காமல் அப்புறம் அந்த மணியை அடிக்கிறீங்க.
அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் இப்போ உட்காந்து நீங்கள் கொண்டு வந்த ஒரு பாக்ஸ்லேருந்து சலங்கை எடுத்து காலில் கட்ட அவளோ ஐயோ இப்போ தான் பாம்பு போச்சு, அடுத்தது புலி சிங்கன்னு ஏதாவது வந்துட போகுது, போகலாம் அப்படின்ட்டு இருக்கா. ஆரம்பிச்சிட்டியா, இனி நான் தனியாக வந்துக்கிறேன், நீ கூடவே வேணாம், வந்து நீ தொல்லை தான் பண்ணுற அப்படிங்கிறீங்க. சரி சரி, நான் எதுவும் புலம்பல, நீ இப்படிக்கெல்லாம் பண்ணிடாத, நீ எங்கே போனாலும் கூடவே வருவேன் அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சலங்கையை கட்டுறீங்க. அதை கட்டும் போதே அப்படி ஏதோ விஷுவல்ஸ் கண்ணு முன்னாடி வருது. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்து நின்று கண்ணை இறுக்கி மூடிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவ்வளோ அழகாக நளினமாக பரதநாட்டியம் சூப்பராக ஆடுறீங்க. ஸோ அப்படியே ஆடிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி மியாவை பார்க்க அவள் இவ்வளோ நேரம் அந்த பயம்லாம் போய் உங்கள் டான்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருப்பா. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக ஆடுவீங்க. அதில் மெய் மறந்து அவள் வாயில் வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி ஆன்னு பார்த்துட்ருக்கா. நீங்களும் அவள் கிட்டே போய் ஹே போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆ ஆடி முடிச்சிட்டியா அப்படின்னு பார்க்குறா. என்ன, ஐயோ என்ன ஒரு தெய்வீக இது அப்படி இருந்துச்சு தெரியுமா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இவ்வளோ பயத்துலேயே நான் வர்றதுக்கு ஒரே காரணம் உன்னோட இந்த ஆட்டம் தான், எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் புகழ்ந்து தள்ளிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து அப்படியே போகிறீங்க. போகும்போது கூட உங்கள் மனசை ஏதோ பட திரும்பி திரும்பி அந்த இடத்த பார்க்க என்ன அப்படின்னு கேட்குறா. ஆ ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறீங்க. அதே சமயம் இங்கே நம்ம யோஞ்சனும் அவன் வந்து கொரியாவோட பிரின்ஸ், அவன் வந்து ஒரு நாட்டை சிறை பிடிச்சிருக்கான். ஸோ அங்கேருந்து இந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பொக்கிஷம்லாம் எடுத்துகிட்டு வராங்களா, அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஒரு பெட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு டைரி இருக்குது. இது யாரோடதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அவனும் வந்துட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதை படிக்கும்போது அவனுக்கும் சில விஷுவல்ஸ் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவனும் அதை அப்படியே தடவி பார்த்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கா. இப்போ அவன் கீழே வேலை பார்ப்பாங்களா, ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே அரசை அப்படின்னு வந்து நிற்க அவனும் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். தாங்கள் தமிழ்நாட்டை பற்றி கேள்விப்பட்டதும் தங்களுக்கு அதன் மீது ஆசை உள்ளதாக அங்கே போய் பார்க்க வேண்டும் என்றும் சொன்னீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் சொன்னேன் அப்படின்ட்டு அவனுக்கும் தமிழ்நாடு போகணுன்னு சொன்னதுலேருந்து இப்போ இந்த டைரி கடிச்சதும் ஏதோ அப்படியே வந்துட்டு ஃப்ரீக்வன்ஸாக அவனுக்கு ஏதோ நினைவுகள் வருது. பட் எதுவும் அவனுக்கு சரியாக தெரியல, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இதுக்கடியில் அவங்க அப்பா அம்மா என்னப்பா பொண்ணு பார்க்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கிறியாங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. நான் இப்போதைக்கு வேறு நாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த திருமணத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எப்படியாப்பட்ட இளவரசன் நீ, உன் அழகுலையும் திறமையிலையும் மயங்கி எத்தனை பேர் நான் நீனு போட்டி போட்டுட்ருக்காங்க, நீ என்னடானா அப்படின்னு அம்மா ரொம்ப சலிச்சிக்க. அம்மா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் இப்போ நான் போக வேண்டியது ரொம்ப அவசியம், சொல்ல முடியாது, வேறு மருமகளோட கூட வருவேன். எதை அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம்மா என்னமோ தெரியல, இந்த டைரி என்கிட்ட வந்ததுலேருந்து ஏதேதோ எனக்குள்ளே தோணிகிட்ருக்கு, இப்போ நான் போகிறது கூட அவளை தேடித்தான் அப்படிங்கிறான். யாரை அப்படின்னு அவங்க அம்மா பார்க்க, அது தெரியல எனக்கே அப்படிங்கிறான். தெரியாத ஒருத்தையை தேடி போறியா? அப்படி இல்லைம்மா, எனக்கு கொஞ்ச நாளாகவே ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குது, அதில் ஒரு பொண்ணு அடுத்த ஜென்மத்திலேயாவது என்ன கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காம்மா. யாருன்னு தெரில, அது ஏன் அங்கே உள்ளவளாக இருக்கக்கூடாது? தோ இப்போ இந்த டைரியை படித்தேன், இதில் ஒரு அழகான காதல் இருக்குது, ஆனால் இது கதையாக தெரியல, உண்மையாக நானே வாழ்ந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, அதான் கொஞ்ச நாள் அப்படின்ட்டு அவனும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு புரிய வச்சு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அவனும் இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வரான். இங்கே அவன் வர டைம் உங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கும் கேள்விப்படுறீங்க, உங்கள் அப்பா வந்துட்டு ஐயோ கொரியன்லேருந்து ஒரு இளவரசன் வரானா, அவன் நாட்டை பிடிக்கணும்னு நினச்சா எல்லா நாட்டையும் தனக்கு இது பண்ணிக்குவானான், இப்போதைக்கு நட்பு நாடாக தான் வரான், ஆனால் இதே பிற்காலத்தில் போராக கூட மாற வாய்ப்பு இருக்குது, அவனுக்கு பிடிச்சா கண்டிப்பாக அது எந்த நாடாக இருந்தாலும் அவன் காலு கீழே கொண்டு வந்துடுவானான், அவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. என்ன தந்தை அப்படின்னு நீங்களும் கேட்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சது நடனமாக, உனக்கு கூட ஆட வரும்ல, அதனால் நீ அவர் வரும்போது உன்னோட டான்ஸ் ஆடினா ஏதாவது மாற்றம் கிடைக்கும், ஏன்னா அப்பா ஒன்றும் பெரிய அரசர் கிடையாது, சிற்றரசர் தான், இருந்தாலும் நான் கௌரவமாக
அரசனையில் இருக்கிற ஒரு அரசன். யாருக்கும் இது வரைக்கும் அடங்கி போகாத சிற்றரசன் தான். என்னோடய கௌரவம் இப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் அத்தாம்மா அப்படிங்கிறாரு. ஒரே பொண்ணா நான் உன்னை பெற்றதுனால நான் என்றைக்கும் பொண்ணாக போச்சு அரியணை ஏறாதுன்னெலாம் வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா என் பெண்ணுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அவள் தான் இந்த அரியணைக்கு ஏறக்கூடியவன்னு நான் எப்பயும் கணிச்சிட்டேன். ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் கௌரவம் குலையாமல் உன்னை தப்பாக யார் கையிலையும் பிடிச்சி கொடுத்துடாம சரியான வழி நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதான் என்னோடய ஒரே பயம் அப்படிங்கிற மாதிரி அப்பா கொஞ்சம் சொல்ல, தந்தையே அதான் நீங்களே சொல்கிறீங்களே அவருக்கு இந்த ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் என்ன, அதுதான் எனக்கு கை வந்த கலையாச்சே. கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு நட்பு நாடாக மட்டும்தான் இருப்பார். நீங்கள் பயப்பட வேணாம், பகைவராக மாற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறீங்க. என்னமோ போமா, மற்ற நாடுகள்லாம் அவரை நினச்சி பயந்து இப்போவே வந்துட்டு எல்லாரும் அவர்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் மட்டும்தான் இன்னும் சரணாகக்கூடாது, எதிர்த்து தான் நிற்கணும்னு நினச்சிட்ருக்கேன். கடவுள் விட்டு வழி அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் தைரியமாக அதெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா, கண்டிப்பாக அவர் நம்மக்கிட்ட நட்பாக மட்டும்தான் இருப்பார், பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே உணர்த்திக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்களும் வந்துட்டு எப்பவும் போல் காளி கோயிலுக்கு போகிறீங்க. பட் இந்த டைம் யாவும் கூட சொல்லலை. பிகாஸ் உங்களுக்கு அவங்க அப்பா சொன்னது நைட்டெல்லாம் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். எப்போவுமே அந்த கனவு அதை பற்றின இது சிந்தனைக்காக அந்த கோவிலுக்கு போவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் போகிறது அதுக்காக இல்லை. யோன்ஜூன் வரப்போகிறான்னு தெரிஞ்சதும் எங்கள் நாடு கைவிட்டு போயிடுமானோ அப்பா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவும் ஆகக்கூடாது, எங்கள் நாடு எங்களுக்கு இருக்கணும். இந்த சாமி வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு ஸ்பெஷல். ஸோ இவங்கக்கிட்ட தான் வந்து வேண்டுவீங்க. அப்படி வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே காலங்காத்தால் எழுந்து அவ்வளோ அழகாக ரெடியாகி அந்த கோவிலுக்கு போகிறீங்க. போகிற வழியெலாம் காடில் கொஞ்சம் பயமாக இருக்குது தனியாக போகும்போது. இருந்தாலும் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா? பிரின்சஸ் எப்படி இருப்பீங்க? தைரியமான ஆள். உங்கள் வால் எடுத்து அப்படியே சொல்லட்டிக்கிட்டு யாரும் எதுவும் நம்மக்கிட்ட வந்துடாது அப்படிங்கிற தைரியத்தை தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அப்படியே வரீங்க. இப்போ உங்கள் வால் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறீங்க. என்ன நினச்சிங்களோ நீங்கள் உங்கள் அந்த இது இருக்குல்ல சலங்கை, அதை எடுத்து காலில் அப்படியே கட்டுறீங்க. கட்டிட்டு அப்படியே சாமி முன்னாடி நின்று நீங்கள் ஃபஸ்ட்டு சாமியெலாம் கும்பிடல. சாமியை பார்த்ததுமே வந்துட்டு உங்களுக்கு நடனம் ஆடணும்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் பரதநாட்டிய ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக வந்துட்டு வியர் பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு அப்படியே நீங்கள் பரதநாட்டியம் ஆட அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் பேசுது, அந்த அளவுக்கு இருக்குது. உங்களோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு இது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரசித்து பார்க்குற அளவுக்கு இருக்குது அந்த டான்ஸு. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அங்கே ஆடுறீங்க. ஆடுறவனே மனசுக்குள்ளே ஏதேதோ அப்படியே எண்ணங்கள் சுழற்சி ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஆடி முடிச்சு அப்படியே வந்து நிற்கிறீங்க. சாமியை அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, தெரியல இவ்வளோ நாள் நான் வந்து இங்கே சாமி கும்பிடும்போது எனக்குள்ளே ஏதோ ஒரு கற்பனையோ இல்லை கனவான்னு தெரில, ஒருத்தர் முகம் வந்து வந்து போயிட்டுருக்கு. அது யார் என்ன எனக்கு காட்டு அப்படிங்கிறதுக்காக தான் வருவேன். ஆனால் இப்போது அப்படி இல்லை. இப்போது அப்பா ரொம்ப பயப்படுறார். இந்த நாடு எங்களை விட்டு போயிடக்கூடாது. எப்போவுமே என் அப்பா கௌரவமாக அந்த பதவியில் இருக்கணும். என் அப்பா தான் அரசராக இருக்கணும். அது எப்போவும் மாறக்கூடாது. அதுக்காக வேண்டிக்க தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் எனக்கு எது தேவையோ அதை சரியாக செஞ்சுருவாமா தாயே, நீ எனக்கு எப்போவும் துணையாயிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சாமிக்கிட்ட அப்படியே கண்ணை மூடி மனமுருகி அப்படியே வேண்டிட்டு நிற்க உங்கள் ஆப்போசிட்டில் யாரோ நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. நீங்களும் சுற்றி முற்றி பார்க்க யாரோ உங்கள் பக்கத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் இப்போ யாருமே இல்லை. இங்கே அந்த சிந்தனையிலே வந்து அப்படியே வந்து மணி அடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் மணி அடிக்கும்போது உங்கள் கை பக்கத்தில் யாரோ கைப்படுது. 2 பேரோட கையும் தெரியாமல் டச் ஆக அப்படியே ஒரு ஸ்பார்க்கு டங்குன்னு மணி அடித்த சவுண்டோட அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறீங்க. அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களையே பார்த்துட்ருக்க, நீங்களும் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அப்போது நீங்கள் டக்குன்னு அவன் ரொம்ப நேரமாக அப்படி கையை நீட்டின மாதிரி வச்சுட்ருக்கீங்களா, அவனும் உங்கள் கையை அப்படியே பிடிச்ச மாதிரி அந்த மணி அடிச்சிருப்பான்ல. ஸோ நீங்கள் அப்போ தான் உணர்ந்து டக்குன்னு உங்கள் கையை இழுக்க பார்க்குறீங்க. அவனும் உங்களை அடுத்த நிமிஷம் அவனோட சேர்த்து சுழட்டி அப்படியே 2 பேரும் ஒரு பக்கம் ஒரு தூணுக்கு பின்னாடி அப்படியே வரீங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படின்ட்டு அவன்டே திமுற அப்படிங்கிறான். நீங்களும் என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க அவன் காட்டுக்குள்ளே வந்தது தெரிஞ்சு அவனை வந்துட்டு உங்கள் அப்பாவோட ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த அம்பெல்லாம் விட்டு ஸோ அம்பெல்லாம் அப்படியே பாஞ்சு உள்ளே வருது. நீங்களும்
யார் நீ அப்படின்னு கலக்கத்தோட கண்ணெல்லாம் அத்தனை நயனம். ஸோ அப்படியே படபடக்க அவனை பார்க்க அவன் அவங்க கண்ணிலே விழுந்து தொலைஞ்சு போயிட்டான் அப்படி சொல்லலாம். அப்படி பார்த்துட்டு இருக்க அவங்களே நீங்களும் அவனையே பார்த்துட்டு இருக்க. அவனும் உங்களை அப்படியே நெருங்க, நீங்கள் டக்குன்னு உங்களை நோக்கி ஒரு அம்பு வர அதை அப்படியே கையால் பிடிக்க திரும்புறீங்க. ஸோ நீங்கள் அந்த அம்பை பிடிச்ச நேரம் அவனும் அவனை மறந்து அந்த பேல் டான்ஸ் ஆடும்போது உங்களை கன்னத்தில் கிஸ் பண்ணியிருப்பான்ல அதே மாதிரி கன்னத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணா டக்குன்னு திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவங்க சிந்தனைக்குள்ளே ஏதோ சொல்லலை. அவனுக்கும் அதே மாதிரி தான் படித்ததெல்லாம் கருக்கடன் மண்டக்குள்ள ஞாபகத்துக்கு வர 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க அம்பு மேலே பொழிஞ்ச மாதிரி படன்னு அம்பு வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் அவனை அங்கேயே அமைதியாக வருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்து உங்கள் வால் எடுத்து அம்பு மேலே படாமல் எல்லா பக்கமும் சொல்லிட்டு யார் அங்கே நான் தான் வந்திருக்கிறது அப்படின்னு கம்பீரமாக அப்படியே வந்துட்டு வாளோட வந்து நிற்கிறீங்க தைரியமாக. ஸோ உங்களோட வீரர்கள் தானே உங்களுக்கு தெரியும்ல. பொதுவாகவே அந்த காலத்தில் வந்து இந்த வில் அம்பு இதெல்லாம் வச்சுருக்கவங்க வந்துட்டு அந்த நாட்டோட சிம்பிள்ஸ் தானே இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது நம்மளோட தான் அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி தான் தைரியமாக வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்களோட ஆளுங்களாம் வந்துட்டு அப்படியே அவங்க முன்னாடி மண்டிட்டு இளவரசி அப்படின்னு உட்காராங்க. என்ன நடக்குது அப்படின்னு நீங்களும் பார்க்க அது இளவரசி இங்கே அந்த எதிரி நாட்டு மன்னர் வந்த மாதிரி தெரிஞ்சது, அதான் நாங்களும் பின்தொடர்ந்து அம்பு விட்டோம். ஆனால் அப்படிங்க அப்படி யாரும் இங்கே இல்லை அப்படிங்கிறீங்க. இல்லை இளவரசி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க அப்போ நான் போய் சொல்கிறேன்னா அப்படிங்கிறீங்க. அது இல்லை நீங்கள்லாம் இங்கேருந்து போகலாம் இளவரசி தாங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி வந்தோன்னா எனக்கு வர தெரியும். நான் கொஞ்சம் நேரம் காளி கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணுவேன். எனக்கு இங்கே சத்தம் போட்டால் பிடிக்காது. நீங்கள் அதனால் போகலாம். நான் சிறிது நேரம் கழித்து வருகிறேன். தந்தையிடம் கூறுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுங்களெல்லாம் அங்கேருந்து விரட்டி விட எல்லாருமே வந்துட்டு தயங்கி போக ட்ரை இது பண்ணாலும் நீங்கள் தைரியமான பொண்ணு அப்படிங்கிறது அவனுங்களுக்கே தெரியும். ஸோ அவனுங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரத்துலேருந்து பாதுகாக்கலான்னு சொல்லிட்டு சரின்னு அங்கே உள்ள காவலாளி ஒருத்தன் அப்படியே கண்ணை கட்ட மற்றவனுங்களாம் சேர்ந்து அப்படி நகர்த்துப்பா உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக வந்து இவனுங்க இங்கேருந்து போக மாட்டானுங்க நீங்கள் இல்லாமா அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு அவனுங்க கிட்டே இப்போதைக்கு சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணணுமேன்ட்டு அப்படி வந்து சாமி கும்பிட்ற மாதிரி மறுபடியும் நிற்க அப்படின்ட்டு யோஞ்சன் கூப்பிட நீங்களும் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. நான் வரலாமா அப்படின்ட்டு அவன் வெளியே வருவேன். ஹே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. எப்படியும் கொஞ்சம் தூரம் போயிருப்பானுங்க இங்கே நிற்கிறது தெரியாதுன்ட்டு கரெக்டாக இப்போ யோஞ்சன் கிட்டே வந்து அப்படியே அவன் கிட்ட நிற்கிறீங்க. என்ன அப்படின்னு அவன் பார்க்குறான். இல்லை நீங்கள் அப்படிங்க நான் தான் இங்கே புதுசாக வந்திருக்க கொரியன் இளவரசன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே என் பேர் யோஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். ஓ தங்களுக்கு ரொம்பவும் தைரியம்தான் அப்படிங்கிறீங்க. தைரியம் இருக்கிறதுனால தானே பிரின்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தீங்க எங்கள் ஆளுங்க கிட்டே மாட்டியிருப்பீங்க. அப்படியே என் மேலே கை வச்சிடும் பார்க்கலாமா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, தைரியமாக வந்திருக்கேன். தெரிகிறது என்ன தாங்களின் தைரியம்தான். தெரிந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிட்ட வந்து அவங்கள க்ளோஸாக நின்று ஒரு மாதிரி பார்க்க ஆமாம் எனக்கே மொத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அது அப்படின்ட்டு அவனும் என்ன யாருன்னு உனக்கு இன்னும் தெரியலையா அப்படின்னு பார்க்குறான். நீங்களும் அவன் கண்ணி குறுகுறுன்னு பார்க்குறீங்க. உங்களை இப்போ தான் பார்க்குறேன், யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் ஓ யாருன்னு தெரியலையா, அப்போது நான் கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடஞ்சி நக்கிறேன். நீங்கள் டக்குன்னு அந்த வால் எடுத்து அவன் நெஞ்சுக்கு நேரம் வச்சு என்ன பேசிக்கொண்டு இருக்கும்போதே நெருங்குகிறீர்கள், தொல்லையே நில்லுங்கள், கொஞ்சம் நகர்ந்தாலும் இறக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு வாலை அவன் முன்னாடி வைக்க அப்படின்ட்டு அவங்கள அப்படியே பார்க்குறான் அசால்ட்டா. அப்படியா பார்க்கலாம் யாருக்கு ரொம்ப தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நீங்களும் வந்துட்டு வாழை வந்து சொல்லட்டுறீங்க. அவன் வெறும் கையாலேயே சண்டை போகிறான். 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே இப்படி சண்டை போட்டு அங்கிட்ட இங்கிட்ட போனதில் டக்குன்னு எந்த நிமிஷம் உங்கள் கையிலேருந்து வாழை உருவுனான்னு தெரில. இப்போ உங்கள் கையில் அந்த வால் அவன் கையில் அப்படியே சொல்லிட்டு பிடிச்சி உங்கள் கழுத்துக்கு நேராக அவங்கள அப்படியே வந்து அந்த ஒரு நீங்கள் மண்டபம் மாதிரி இருக்கும்ல அந்த கோவில் அதில் தானே நின்று சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதில் ஒரு தூணில் அப்படியே வந்துட்டு அவங்கள ப்ளாக் பண்ணுறான். அப்படியே நீங்கள் அப்படின்னு மூச்சு வாங்க அவனே பார்க்க அப்படின்னு அவனும் உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்க கிட்ட நெருங்கி வரான். கிஸ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க வாழை கூட வாங்கலை அப்படின்னு சிரிச்சுட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடுறீங்க. ஏய் பெண்ணே பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எவ்வளோ கத்த நீங்கள் எதுக்குமே பதில் சொல்லலை. அங்கேருந்து அப்படியே குடுன்னு ஓடுறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவன் ஒளிஞ்சு வேறு நின்றுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இருப்பா. நீங்கள் தள்ளி வந்தால் பேசியிருப்பீங்க, ஆனாலும் சத்தமாக பேசியிருப்பீங்க தான். அவனுக்கு ஒன்றும் அவ்வளோவா புரியல. பிகாஸ் வந்துட்டு 2 பேரோட லாங்குவேஜும் வந்துட்டு இன்னும் சரியாக வந்துட்டு 2 பேர்த்துக்கும் கம்யூனிகேட் அந்த அளவுக்கு பண்ணிக்க முடியல. வேறு லாங்குவேஜுங்கனால ஏதோ ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ஆக்ஷன் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. முழுசாலாம் ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் வந்து என்ன தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்
கொஞ்சம் வந்துட்டு புரிஞ்சிக்க முடிஞ்சிருக்கும். மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னே புரியல. அதனால தான் யோங்ஜூனுக்கு நீங்கள் ஒரு இளவரசி அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு புரியல. நீங்கள் யாரோ நினச்சி அவன் கத்திக்கிட்டு இருக்க. உங்களுக்குமே அப்படி தான். இவன் வந்து கொரியாலேருந்து வந்திருக்க பிரின்சஸ், அது மட்டும் தான் தெரியும். மற்றபடி இதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கும் இந்த ஒரு ட்ரீம் ஒன்று வருது, அது இவன் இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் புரியுது. பட் என்ன அப்படிங்கிறது புரியல. அது மட்டும் அதையும் தாண்டி இவன் வேறு வந்துட்டு நாட்டுக்குள்ளே வந்தாலே வந்து நாட்டை பிடுங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கனால நீங்கள் வந்துட்டு அதுக்கு மேலே அவன்கிட்ட நின்று பேசாமல் கடன்னு எங்கே நீங்கள் இளவரசின்னு தெரிஞ்சால் சிறை பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்கிற பயத்தில் அங்கேருந்து அப்படியே நீங்கள் நைஸாக ஓடிட்டீங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுறீங்க, அவன் ஒன்றும் நம்மளை சிறைப்பிடிக்கிற மாதிரி பேசலையே, ஆனால் வேறு மாதிரி பேசினாரே, நம்மளை தெரிஞ்ச மாதிரியே, இவருக்கு நம்மளை தெரியுமா, அவர் பேசும்போது அவரோட பாஷை நமக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சதுனால யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே வரீங்க. இளவரசி அப்படின்னு சவுண்டு கேட்க திரும்பி கம்மியாக வந்து நிற்கிறா. அவளும் வந்துட்டு இந்த உங்களை காணான்ட்டு தேடிட்டு வந்திருப்பா. கண்டிப்பாக இங்கே தான் வந்திருப்பீங்கன்னு கரெக்டாக நீங்கள் வரவும் அவளும் வந்துட்டா. ஸோ நீங்கள் அப்பாடா இப்போயாச்சும் வந்தாலே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க அவளோ என்ன இன்றைக்கி என்னை விட்டுட்டு தனியாகவே வந்துட்டீங்க அப்படிங்கிறா. அது ஒன்றும் இல்லை, மனசில் குழப்பம், அப்பாவுக்காக வேண்டிக்கலான்னு வந்தேன். அப்படியா, சரி. இன்றைக்கி நான் உங்கள் டான்ஸை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் அந்த எதிரி நாட்டு அரசர் வந்திருக்காரமே, அவர் முன்னாடி எப்படியும் நம்மளோட ஒரு நடனம் இருக்கும், நீ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, வந்துட்டாரா? ம். ஆனால் அவர் எதிரி மாதிரி தெரியுதே. இல்லை இல்லை, இப்போதைக்கு நட்புன்னு தான் சொல்லி உள்ள வந்திருக்காரு, பார்க்கலாம், அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ உள் மனசில் பட நீங்கள் அந்த தைரியத்தோட சொல்ல உங்கள் அப்பா அரண்மனைக்கு வந்தா அவரும் ஒரு பதட்டத்தோட இருக்காரு. அப்பா அப்படின்னு நீங்கள் அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. வந்துட்டியாம்மா, உனக்கு காணோன்னு பயந்துட்டேன், ஏன் சொல்லாமல் போனேன் அப்படின்னு இருக்க. உங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. மது உங்கள் அம்மா வந்து எங்கம்மா போனேன் இவ்வளோ காலையில், காணோன்னு பயந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் எங்கே போக போகிறேன், என்னோட இஷ்ட தெய்வமான காளியை தான் வணங்க அந்த காளி கோயிலுக்கு போயிருந்தேன். ஏம்மா இங்கே இத்தனை கோவில் அப்பா நம்ம இதில் கட்டி வச்சுருக்காரு, நீ என்னடான்னா அந்த உடஞ்ச பாலடைஞ்சு கிடக்கிற அந்த கோவிலுக்கு போறியம்மா, ஏதாவது ஒன்று ஆயிட்டா அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க. அதெல்லாம் ஏதோ ஆகாதும்மா, அந்த கோவில் ஏதோ ஒன்று இருக்குமா, எனக்கு எப்போவுமே அங்கே தான் மன நிம்மதி கிடைக்கிது அப்படிங்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போகும்போது தான் இந்த பழைய ஞாபகங்கள்லாம் அடிக்கடி வரும். ஸோ அதனால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அது உங்களுக்கு முன்ஜென்ம ஞாபகமா இல்லை வேறு எதுவும் புரியாமல் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட, தந்தையே நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரோ பின்ன பயப்படாமல் நான் சொன்னல அந்த இளவரசன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்தால் என்ன, நட்பாக தானே வந்திருக்காரு, தெரியலம்மா. இப்போதைக்கு இங்கே வந்து நம்ம பலத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போர் தொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவனுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டா அதை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவான், அதுலேயும் ரொம்ப கொடூரமாக ஆட்சியை பிடுங்குறவன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க, என்னாச்சு என்ன சொன்ன அப்படின்னு உங்கள் அப்பா கேட்க, அது இல்லை தந்தையே, அப்படி நடக்க எந்த வாய்ப்பும் இல்லை. அவருக்கு நடனம் பிடிக்கும் அல்லவா, நம்ம நடனத்தை பார்த்து அவர் நம்மளோட நட்போ இருப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க தந்தையே. நம்ம அவரை எப்பவும் போல் எல்லாரும் நட்புன்னு சொல்லி வந்தால் எப்படி நம்ம பாரம்பரியமாக பாதுகாத்து அவங்களோட நட்பு கொண்டாடுவோமோ அதே மாதிரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவருக்கு என்ன தான் கொஞ்சம் மனசில் உறுத்தல் இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு சொல்லும் போது சரி அப்படின்னு தைரியமாகவே வந்துட்டு இப்போ அவனுக்கு வந்துட்டு கடிதம் அனுப்புகிறாரு. ஸோ நீங்கள் வரலாம் எங்கள் அரண்மனைக்கு அந்த மாதிரி வந்துட்டு இன்விடேஷன் மாதிரி அமுச்சு விட. ஸோ அவனும் வந்துட்டு யார் நீங்கள் அப்படிங்கிற குழப்பத்திலே இருந்திருப்பான். ஸோ நீங்கள் இந்த பக்கம் ஓடி வந்ததும் அவனும் அந்த பக்கமாக போயிருப்பான். உங்கள் ஆளுங்க நீங்கள் வந்ததும் உங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால அவனுக்கு வந்து பெருசாக அந்த பக்கம் போகிறதுக்கு தடை இருந்திருக்காது. யார் இருந்தாலும் அவன் அடிச்சிடுவான், அது வேறு விஷயம். ஸோ வந்துட்டு குரூயல் கிங் தான் அவனுமே. அவன் வந்துட்டு அவன் இடத்துக்கு வர அங்கே உள்ள அவனோட ஆளுங்கெல்லாம் கூட எங்கடா இளவரசரையே காணோன்னு சொல்லி கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க கண்ணிலே மன தூக்கிட்டு வர்ற அளவுக்கு ஆளு தான். அவங்க ஆளுங்களே வந்துட்டு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருப்பான். அந்த ஆளுங்களே ஏமாற்றிட்டு வரானா அப்போ எப்பேற்பட்ட மன்னனாக இருப்பான் இவன். ஸோ அங்கே வந்து அவன் அப்படியே நிற்க, அவங்களும் இளவரசே எங்கே செஞ்சுட்டு பயந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஆளுங்கெல்லாம் வந்து சொல்ல, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் சும்மா அப்படி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதெல்லாம் வராது, நான் என்ன சாதாரணமான ஆளா அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு அப்படியே உங்கள் வாழை சொலடி பார்க்க, அரசே இது என்ன வால் வேறு மாதிரி இருக்குது,
அது நான் இப்போ போனதில்ல அதில் கிடைச்ச பரிசு அப்படிங்கிறான். நீங்கள் யாரை பார்த்தீங்க? அந்த மன்னரையா? அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது தான் உங்கள் அப்பாவோட அரண்மனையிலேருந்து இவனுக்கு இன்விடேஷன் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த ஆள் உள்ளே வந்து இன்வைட் பண்ணதை சொல்லிட்டு கிளம்ப. ஸோ வந்துட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்க, அரசே இந்த ராஜ்யத்தை ஆளும் மன்னர்கிட்டருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கு, நம்ம அங்கே போகணும். இந்த வாள் கூட அவருடைய தான். என்ன சொல்கிறீங்க? ம் இந்த ராஜ்யத்தில் இப்படி தான் வாள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது கண்டிப்பாக இந்த ராஜ்யத்தை சேர்ந்த பொண்ணாக தான் இருப்பா இவ. யாரா இருக்கும்? ஏன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளா இருந்தனால அவனால் வந்துட்டு நீங்கள் ஒரு இளவரசியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவனால் வந்துட்டு யோசனை பண்ண முடியல. பட் ஏதோ அங்கே உள்ள பொண்ணு அப்படிங்கிற மட்டும் தெரியுது. டான்ஸ் வேறு ஆடிருப்பீங்க, அதையும் பார்த்துருப்பான். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அவன் அந்த காட்டுக்குள்ளே ஒரு மானை பார்த்துட்டு தான் வந்திருப்பான். அப்படியே வந்தவன் அடுத்ததாக மான் மாதிரி ஆடிட்டுருக்கான், உங்களை பார்த்துருப்பான். அதில் மெய் மறந்து அப்படியே வந்து நிற்க, நீங்களும் ஆடி முடிச்சு கண்ணை மூடி வேடிட்டு இருக்க, உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு பின் சைடு தான் பார்த்துருப்பான். ஸோ அப்போ அப்படியே முன்னாடி வந்தவன் தான் உங்களை பார்த்துட்டு நிற்க, நீங்கள் டக்குன்னு கண்ணை திறக்கும்போது உங்களை பார்த்து டக்குன்னு ஒளிஞ்சிருந்துருப்பான். அதுக்கப்புறம் அங்கே உங்கள் அப்பாவோட ஆளுங்க துரத்திக்கிட்டு வரவும் அவன் போய் ஒளிஞ்சது எல்லாம் தான் நடந்திருக்கும். ஸோ அவனும் வந்துட்டு இந்த சிந்தனையில் இருக்கான். உங்கள் அப்பா இன்வைட் பண்ணவும் எப்படியும் ராஜ்யத்தில் ஒருத்தர் டான்ஸ் ஆடினா அங்கே கும்பல் கூடும், அதில் எப்படியாவது நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு இதில் ஆவலோட அவனும் வந்துட்டு அங்கே வரான். ஸோ ஈவினிங் வந்துட்டு அவங்க வருவாங்க, நீங்களும் வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகுறீங்க. உங்களுக்கும் வந்துட்டு அவனை மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ சில பல அப்படியே வந்துட்டு மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. நீங்களும் அப்படியே எதிர்பார்த்து காத்துட்ருக்க. இங்கே யோஞ்சனும் அப்படி தான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப இதாக நேர்த்தியாக கிளம்பி அப்படியே அழகாக வரான். அவன் அங்கே வந்துட்டு உங்கள் அப்பா ரெட் கார்பெட்டில் வரவேற்பெல்லாம் கொடுக்க. ஸோ உள்ளே வந்து அவன் உட்காரான். அப்படியே சுற்றி முற்றி அவன் கண் என்னமோ அலைப்பாருது, உங்களை தான் தேடுது. இங்கே இருப்பாளா அங்கே இருப்பாளான்னு வந்த நேரத்துலேருந்து உங்களையே தான் தேடிட்டு இருக்கான். பட் நீங்களும் இங்கே மேக்கப்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ மேக்கப்னால் என்ன, அந்த காலத்தில் அந்த கண்ணுக்கு மை போடுறது அதுவே அவ்வளோ அழகாக அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மேக்கப் தான். அதுவே ரொம்ப நேர்த்தியாக போட்டு கடைசியாக சலங்கை எடுத்து அப்படியே காலில் கட்டும்போது ஏதோ இனம் புரியாத ஒரு இது. அதே சேம் ஃபீலிங் இங்கே ஓஞ்சோனுக்கும் அவனுக்கும் தன்னை கட்டிக்க போகிறவ கண்டிப்பாக நீங்கள் தான், கண்டிப்பாக நீங்கள் தான் அப்படிங்கிறது மனசில் அடித்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அவளை நான் இப்போ பார்க்கணுமே, ஆனால் இங்கே தான் எங்கேயோ இருக்கா, என் மனசு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே தேடிட்டு இருக்க. இப்போ உங்கள் அப்பாவோ ஆரம்பமாகட்டும் அப்படின்னு சொன்னதும் அடுத்த நிமிஷம் அப்படியே கேர்ள்ஸ் குரூப்பு டான்ஸ் ஆட வந்து நிற்கிது. ஸோ அந்த குரூப்பை அப்படியே வளைஞ்சு நெடிஞ்சு ஆடி அப்படியே ஒதுங்க. இப்போ நடுவுலேருந்து நீங்கள் வரீங்க. ஸோ அவங்களோட வெல்கம் டான்ஸ் மாதிரி ஆடிட்டு நகர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ அழகாக பரதநாட்டியத்தை இவ்வளோ வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப வளைவு நெளிவோட அவ்வளோ அழகாக ஆடுறீங்க. நேர்த்தியாக அந்த போர்ஷஸ்லாம் செம்மையாக பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க யோஞ்சன் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்ததுமே வாய் பொழந்துருப்பான், இவன் ஒரு டான்ஸரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே ஆடி கண்ணெல்லாம் அசைச்சு அசைச்சு அவனை பார்த்து அப்படியே ஆட அவன் அவ்வளோதான் மெய் மறந்து போயிடான். ஒரு நிமிஷம் தன்னை மறந்து அவனும் நீங்கள் ஆடிட்டுருக்க அப்படியே எழுந்து நிற்க. உங்கள் அப்பாவோ என்னாச்சுன்னு பார்க்குற நிமிஷம் டக்குன்னு எழுந்து அவன் கடக்கடன்னு வர. உங்கள் அப்பா ஏதோ அவங்கள தான் பண்ண வரான்னு பயந்துட்டு அவர் ஒரு பக்கம் பின்னாடியே வர. அடுத்த நிமிஷம் கடக்கடன்னு வந்தவனும் உங்கள் கையை டக்குன்னு பிடிக்கிறான். ஸோ நீங்களும் அவனை அப்படியே பார்க்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷம் இப்போது உங்களோட முன்ஜென்மம் உங்களுக்கு 2 பேத்துக்குமே அப்படியே நல்லாவே ஞாபகத்துக்கு வருது. ஸோ 2 பேரும் கையை பிடிச்சி அந்த பால் டான்ஸ் இருக்குல்ல அதை ஆட ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களோட முந்தின ஜென்மத்தில் கூட 2 பேருமே இளவரசன் இளவரசியாக தான் பிறந்திருப்பீங்க. என்ன இங்கே கிடையாது, அவன் கொரியாரையும் நீங்கள் தமிழ்நாட்டையும் இப்போ பிறந்திருக்கீங்க. ஆனால் இதுக்கு முந்தின ஜென்மத்தில் 2 பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவங்களாக இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே தான் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸாக பிறந்திருப்பீங்க. அதையும் தாண்டி 2 பேர் ஃபேமிலிக்கும் வந்துட்டு ஆகவே ஆகாது. 2 பேருமே வந்துட்டு ஆப்போசிட் அதாவது எனிமீஸ் ஃபேமிலியில் பிறந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு யோஞ்சன் ஒரு பெரிய இளவரசன். அதையும் தாண்டி அவன் எந்த அளவுக்கு வால் பிடிச்சி சண்டை போட்டு நாட்டெல்லாம் பிடிக்கிறானோ அதே மாதிரி அவனுக்கு மியூசிக் டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ வந்துட்டு அவன் அந்த மாதிரி இந்த பேல் டான்ஸில் ரொம்ப பிடிச்சி விரும்பி வந்துட்டு டான்ஸ் ஆடுற பையன். அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களை அவங்க வீட்டில் தைரியமாக வளர்த்துருக்காங்களோ அதே மாதிரி டான்ஸுன்னு வந்துட்டா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்படி தான் ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படி அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதே ஜென்மத்தில் அப்பா மியா தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவ்வளோ என்ன சொல்கிற நீ, உங்கள் வீட்டுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது, நம்ம 2 சாம்ராஜ்யத்துக்கும் ஆகாத போது நம்ம எப்படி அங்கே போக முடியும், 2 குடும்பமும் எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி அவள் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. பட் நீங்களோ அதெல்லாம் இருக்கட்டுமே, ஆனால் அந்த இளவரசனுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்குமா,
எனக்கும் கூட பிடிக்கும். அப்படி என்ன அவன் அழகாக ஆடுறான்னு நானும் பார்க்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க அவன் அவ்வளோ அழகாக ஆடுறான், ஆஹா ஓஹோன்னு அவனை பற்றி புகழ்ந்து தள்ளுறாங்க. அதெல்லாம் எனக்கும் நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மியாட்ட சொல்ல, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, வேணாம் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறா. நீ பயந்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்களே அப்படின்னு அவளை கழட்டி விட்டுட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் அரண்மனைக்கே வந்துட்டு தெரியாமல் அவளுக்கும் தெரியாமல் அப்படியே மெதுவாக வந்துட்டு இந்த டான்ஸுக்கு போகிற பார்ட்டிக்கு போகிற மாதிரி ரெடியாகி யாருக்குமே தெரியாமல் எஸ்கேப் ஆகிடுங்க வீட்டிலேருந்து. அப்படியே வந்துட்டு வரும்போது தான் இந்த மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் மூஞ்சை கவர் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்களும் ஒரு இளவரசிங்கனால உங்களும் எல்லாேருக்கும் தெரியும்ல. அப்புறம் அவன் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ல, 2 பேர் ஃபேமிலிக்கும் சுத்தமாக ஆகாது. 2 பேரும் எப்படா யார் கிடப்பாங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு தெரியிற ஃபேமிலிஸ். ஸோ வந்துட்டு அதான் அப்போல்லாம் வந்து இந்த ராஜ்ய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால அப்படியே நீங்கள் யாருக்குமே தெரியாமல் தான் அவனோட அரண்மனைக்குள்ளே போகிறீங்க. மூஞ்சி வந்துட்டு எல்லாம் மாஸ்க் போட்டு அன்றைக்கி டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ எல்லோரும் மாஸ்க் போட்டு போகிறனால நீங்களும் ஈஸியாக அதுக்குள்ளே கூட்டத்தோட கூட்டமாக உள்ளே பூந்துடுறீங்க, தெரியல. ஸோ மாஸ்க் போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து நிற்கிறீங்க. அப்படியே திருன்னு சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் அரண்மனை மாதிரி அதை விட பெருசாக பிரம்மாண்டமாகவே இருக்குது. அடேங்கப்பா எவ்வளோ பெரிய அரண்மனை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்போது அங்கேருந்து அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் மேலேருந்து நம்மால் யோஞ்சனும் அவனோட மாஸ்க்கை போட்டுட்டு அவனும் அந்த டான்ஸ்லாம் ஆடுறதுக்காக ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுறதும் பிடிக்கும். என்ன தான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்துட்டு கிங்காக இருந்தாலும் அவனுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து டான்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அவன் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வர மைல்டாக ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது. நீங்களும் அப்படியே என்ன திடீர்னு எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க, எந்த மியூசிக் இது நல்லா இருக்கேங்கிற மாதிரி திரும்பி பார்க்க அவன் அவ்வளோ கம்பீரமாக அழகாக மாஸ்க் போட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். அவனை யாருன்னு உங்களுக்கு தெரியல, பட் மியூசிக் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனும் அவ்வளோ அழகாக கிட்ட வந்து வளைஞ்சு நனைஞ்சு ஆட அவனை அப்படியே நீங்கள் மெய்மறந்து பார்த்துட்ருக்கீங்க. அவனுமே வந்துட்டு உங்கள் கைப்பிடிச்சி வித் யூ டான்ஸ் வித் மீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பிகாஸ் அங்கே எல்லோரும் ஜோடி ஜோடியாக இருக்க அவனோட ஆடுறதுக்கான ஜோடி எல்லோரும் நானேன்னு போட்டி போட்டு வரதுக்குள்ளே நீங்கள் தான் ஆளாக அங்கே நடுவில் பேந்து முழிச்சு நின்றனால உங்ககிட்ட தான் நேராக வரான். ஸோ நீங்களுமே என்ன தான் வந்துட்டு உங்கள் கண்ணை அந்த மாஸ்க்கை வச்சு மறைச்சிருந்தாலும் மீதி தெரிஞ்ச அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் லிப்ஸ் அதுக்கு கீழே உள்ள மச்சம் அதை பார்த்ததுமே ஏதோ அவனுக்கு தோண உங்களை நோக்கி வந்திருப்பான். ஸோ கையை நீட்டிட்டு அவன் நீங்கள் அப்படியே தான் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஹலோ உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் திருப்பி உங்களை அப்படி ஞாபகப்படுத்த டான்ஸ் ஆடலாமே அப்படிங்கிறீங்க. கையை நீட்டுறான். உங்கள் கையை தூக்கி அவன் கைக்குள்ளே வைக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே அந்த மெலடி மியூசிக் ஏற்ற மாதிரி வளைஞ்சு அவ்வளோ அழகாக ஆட உங்களை அப்படியே அவன் சுற்றி விட்டு சொல்லலை விட்டு ஆடுறான். ஸோ அப்போ அப்படியே அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹிப்பை பிடிக்கிறது உங்கள் ஷோல்டரில் அப்படின்னு மாறி அது அங்கங்கே படும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதே ஃபீல் அவனுக்கும் இருக்குது. இது நாள் வரைக்கும் யார் கூடயும் இந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணியிருக்கான் தான். ஸோ இப்போ வரைக்கும் அவனுக்கு பெருசாக வந்து யாரோடையும் இந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே உங்கள் கண் அந்த லிப்ஸை அவனை ஈர்க்கவும் தான் உங்கள் கிட்டே வந்திருப்பான். இப்போது ஆடும்போது இன்னும் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கணும், கூடவே வச்சுக்கணும்னு தோணுது. நீங்களும் அவனோட டான்ஸ் ஆட அப்படியே மெய் மறந்து ஆட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஆடிட்டே இருக்கும்போது அந்த மியூசிக் மெதுவாக ட்ராப் ஆகுது. ஸோ அவனை உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணி அவன் கை வளைவுக்குள்ளே தான் வச்சுருக்கான். அவன் உங்களே பார்த்து பியூட்டி யார் நீ அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் அவங்க மண்டைக்குள்ளே மணி அடிக்குது. ஆத்தி நம்ம யாருன்னு தெரிஞ்சால் சோழி முடிஞ்சிருமே, நம்மளே யாருக்கும் தெரியாமல வந்தோம் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் வர ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போகணுங்கிற டைம் அடிச்சிடும் அப்படிங்கிற ஞாபகமும் வருது. டைம் பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, ஆஹா பிரச்சனை ஆயிருமேன்ட்டு அப்படியே நீங்கள் அதை இன்னொரு தடவை வரும்போது சொல்கிறேன், இப்போ நான் போகணும் அப்படின்ட்டு அவனை விட்டு நகர பார்க்க அவன் கையை விடாமல் பிடிச்சிட்டு ஹேய் சொல்லிட்டு போ அப்படின்னு பிடிச்சிட்டுக்கா. எனக்கு இப்போ நேரம் இல்லை, நான் வரேன் அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி மறைஞ்சு போகிறீங்க. ஸோ யோசிச்சோன்னா வெளியில் ஓடி வந்து உங்களை தேடுறதுக்குள்ளே அங்கே நின்றவங்களாம் அடுத்தடுத்து அவங்க கிட்டே வந்திருப்பாங்க. அதனால் அவங்களெல்லாம் நகர்த்தி விட்டு அவன் வரதுக்குள்ளே நீங்கள் மறைஞ்சிட்டிங்க. ஷட் ஆனால் அடுத்த டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அவனை விட மாட்டேன் பேபி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். ஸோ நீங்களும் இங்கே அப்படியே செவுத்தில் சாஞ்சு அப்பா என்ன கண்ணு என்ன ஆள், ஐயோ கொஞ்ச நேரம் நின்று தான் அவன்கிட்ட மாட்டியிருப்போம், அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எப்பவும் போல் குடுக்குன்னு வந்துடுறீங்க. ஸோ மியாவோ நீ பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் கிளம்ப அவ்வளோ புலம்பிட்டுருக்கா. இங்கே யோஞ்சனுக்கும்
நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டான்ஸ் ஆட நல்லா வருது. ஸோ டான்ஸுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் விடுவானா? ஸோ நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி ஒரு டான்ஸ் பார்ட்டியை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு தான் நீங்கள் கிளம்புறீங்க. மியாவோ இங்கே கடந்து நேற்று போயிட்டு வந்தேன்னு சொன்னதே அவளுக்கு வயிற்றுல புளியாக கிடைக்குது. இப்போ மறுபடியும் போகிறீங்கன்ட்டு பயந்துட்டு புலம்பிகிட்டே திரியிறா. இங்கே பாரு, நல்லா யோசிச்சுக்கோ. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் 2 பேருமே கிங்ஸ் ஃபேமிலி தான். ஆனால் எதிரி. ஒருத்தனுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆயிரும். ஏன் அவனுக்கே தெரிஞ்சாலும் உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சு கூட உன்னை மடக்கி பிடிக்கிறதெல்லாம் பண்ணலாம். அப்படி இப்படின்னு அவளும் என்னென்னமோ சொல்கிறா. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விட நீங்கள் எதையும் காதில் வாங்கிக்கிற மேலே எதுக்கு இப்படி கத்திட்டு புலம்பிட்டே இருக்க? அப்படியே அமைதியாக நான் வர வரைக்கும் நான் தான் நீ இங்கே படுத்து தூங்கு. நான் போயிட்டு நேற்று மாதிரி சீக்கிரமாக வந்துடுறேன். எது நேற்று எவ்வளோ நேரம் கழித்து வந்து தெரியுமா? எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? அதெல்லாம் சரி. ஆனால் உனக்கு நான் இந்த மாதிரி உதவி பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்தால் கடைசியில் ராஜ குடும்பத்துக்கு துரோகி ஆகிடுவேனே, தான் பயமாக இருக்கும். என் தலையை சீவிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயப்பட நீங்களும் அப்படிலாம் நடக்க விட்டுருவேனா? கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் நடக்காது. நான் கண்டிப்பாக எப்படி போகிறேனோ அதே மாதிரி சேஃபாக வந்துடுவேன். நீ பயப்படாத. நீ எனக்காக இங்கே தூங்கு அப்படின்னு சொல்லி அவளை அவங்க ரூமில் விட்டுட்டு நீங்களும் நேற்று மாதிரி அப்படியே வந்துட்டு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ரூம்குள்ளே உள்ள வரீங்க. ஸோ அவன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் போகிறீங்க அந்த மேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் நீங்கள் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறத பார்க்குறான். அந்த ஹால்குள்ளே நீங்கள் உள்ளே வந்ததுமே இப்போ யோஞ்சோன் அப்படியே கடகடன்னு இறங்கி வரான். ஸோ மறுபடியும் லைட்ஸ்லாம் வந்து பிளிங்க் ஆகுது. அப்படியே வந்துட்டு மெலடி மியூசிக் வந்துட்டு ஆன் ஆகுது. ஸோ இந்த டைம் கேர்ள்ஸ் எல்லாம் அவனை சுற்றி ஆட ட்ரை பண்ண. பட் அவனும் யாரையும் வந்துட்டு கூட நிறுத்திக்காமல் எல்லாத்தையும் நகர்த்தி விட்டு வந்ததை நம்ம திருன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். உங்ககிட்ட தான் அப்படியே வந்து நிற்கிறான். மிஸ் அப்படிங்க உங்கள் காது கிட்டே கேட்ட சவுண்டில் அப்படின்னு தூக்கி வாரி போட திரும்பி பார்க்குறீங்க. டான்ஸ் வித் மீ அப்படின்னு கை நீட்டுறான். அப்படின்ட்டு இப்போ கைப்பிடிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஆட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே அதே மாதிரி ஆடிட்டு இருக்கா. நீங்களும் அவனை கைப்பிடிச்சி ஆடிட்டு இருக்க. அவனும் அவங்க ஹிப்போட ஹோல்ட் பண்ணி கிட்ட நெருக்கி எப்பயாச்சும் சொல்லு யார் நீ அப்படின்னு கேட்குறான். அது அப்படின்னு நீங்கள் திணற நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறான். அப்படின்னு பயந்து போய் பார்க்குறீங்க. அப்படியே கண்ணெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. இதையும் வேற ஒரு மாதிரி படப்படப்படன்னு துடிக்க. இப்படிலாம் இருந்தா எனக்கு வேறு மாதிரி தோணுமே அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறீங்க? அப்படின்னு நான் ஆடிக்கிட்டே உங்களுக்கு எந்த நேரம் ஒரு தனியான ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்தானே தெரியல. ஸோ இப்போ எம்டி ரூம் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. பட் அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் அதுக்கு அப்படியே ஆடிட்டுருக்க. உங்களை அப்படியே சுற்றி விட்டுவேன். அப்படியே உங்கள் பின்பக்கம் உங்கள் காதுகிட்ட சொல்லு நீயா சொல்கிறியா நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறேன் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில். உங்களுக்கும் பயப்பந்து உருளுது. மியா சொன்ன மாதிரி நம்மளை யாருன்னு தெரிஞ்சு நம்மளை பிடிக்கிறதுக்காக போட்டு திட்டமோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு கொஞ்சம் பயமும் வருது. அது அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சி நான் அப்படின்னு அவங்க அப்பாவோட பேர் சொல்கிறீங்க. அவர் பொண்ணு ஹீரா, பிரின்சஸ் ஹீரா அப்படின்னு சொல்லி தைரியமாக உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரோ கொடுக்க எங்கப்பா இந்த பிரின்சஸ்க்கு ரொம்ப தான் தைரியம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை தெரியும் பார்க்க அவன் அப்படியே உங்கள் முன்னாடி நெல் டவுன் பண்ணுறான். அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்க அவனும் ஒரு ரிங் எடுத்து நீட்டி இந்த பிரின்சஸ் அதாவது என் பகைவனின் மகள் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ரிங்கை நீட்டிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க, செகண்ட் டே ஒரு ஆர்வத்தில் டான்ஸ் ஆடணும். உங்களுக்கும் டான்ஸ் மேலே பிரியம் அவனுக்கும். ஸோ அதனால் வந்திருப்பீங்க. ஆனால் அவனை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதுக்குள்ளே லவ் அப்படிலாம் பயமாக இருக்குது. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம்ல 2 பேர் ராஜ்யத்துக்கும் ஆகாதுங்கும் போது. ஸோ இது எப்படி அவரோட ட்ராப்பாக கூட இருக்கலாங்கிற பயம் வருது. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறான். அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. டக்குன்னு அவன் அந்த சைடில் வச்சுருப்பான் அந்த நைஃப், குட்டி நைஃப் இருக்குல்ல உடைவாள்னு. ஸோ அதை எடுத்து கையை கீறி அவன் பிளட்டில் அப்படியே உங்கள் கை வச்சு ப்ராமிஸா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னோட வந்துடுவல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உங்களுக்கும் கண்ணுலேருந்து லைட்டாக டியர்ஸே வந்துடுது. உங்களுக்கு அவனை பிடிக்கும் தான், ஆனால் பயமாக இருக்கு. ஸோ நீங்கள் அது நமக்குள்ள எங்கே பார் அப்படின்னு உங்களை செவத்தோட சாட்சி உங்கள் கிட்டே வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நாள் வேணால் டைம் எடுத்துக்கோ, ஆனால் உங்கப்பா எங்கப்பா ராஜ்யம் இதெல்லாம் சொல்லாத. ஏன்னா இது எதையுமே நான் நினைக்கல. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது மட்டும்தான். நீ பயப்படலாம் தெரியுது கண்ணுலேயே. நான் என்ன இருந்தாலும் எதிரியோட பையன் எப்படி நம்புறதுன்னு. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உண்மை. நான் லவ் பண்ணுறேன்.
நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம 2 பேர் ராஜ்யமாக ஒன்று சேர்றதோ இல்லையோ நாம 2 பேரும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி காதல் வசனமாக அடித்து விடுறான். பட் உங்களுக்கு பீதியில் இருக்கனால இப்போதைக்கு பதில் தெரில. ஸோ நீங்கள் அந்த ரிங்கை கூட அக்செப்ட் பண்ணிக்கல. அவனை பிடிச்சி தள்ளிட்டு இப்போதைக்கு என்னால் இது சொல்ல முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட டக்குன்னு அங்கே கைப்பிடிச்சு மறுபடியும் எப்போ டான்ஸ் நடக்குதோ அப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓட கொஞ்ச நாளைக்கு அவனும் உங்களுக்கு டைம் கொடுத்து அமைதியாக இருக்கான். ஸோ அந்த டான்ஸும் வந்துட்டு எதுவும் அனௌன்ஸும் பண்ணல. நீங்கள் எப்படா அவன் கூப்பிடுவான் டான்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. மியாவோ என்ன ஆச்சு, ஏதோ சரியில்லை போல், நீ அன்றைக்கி போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டான்ஸ் அவரும் அனௌன்ஸ் பண்ண, நீயும் எங்கேயும் கிளம்புன மாதிரி இல்லை, ஒரு மாதிரி டல்லாக இருக்க, என்ன ஆச்சு, ஏதோ உண்மை தெரிஞ்சிச்சா, மாட்டிக்கிட்டியா அப்படி இப்படின்னு அவள் வளைச்சி கேள்வி கேட்க, ஐயோ மியா சும்மா இருக்கியா, அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்ல தீ அப்படின்னு அவள் வாயில் கை வச்சடா, என்ன நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளோ யோசிக்கா. நீங்களோ எனக்கு உண்மையாக இருக்க மாதிரி தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் எனக்கும் தோணுது, இருந்தாலும் அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் பயப்படுறா. நீங்களுமே வந்துட்டு அதான் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் டான்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் இந்த டைம் என்ன சொல்லுவான் அப்படிங்கிறதுக்காக அவன் மனசு மாறி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கம்மியா என்ன தான் வேணான்னு சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் இல்லை எனக்காக எனக்கு சரி உங்களுக்காக நான் இங்கே நீங்கள் மாதிரி படுத்துக்கணும் அவ்வளோதானே, போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட தேங்க்ஸ் அப்படின்னு அவள் கண்ணத்தை பிடிச்சி ஆட்டி கிஸ் பண்ணிட்டாங்க, கிளம்பி ஓடி வரீங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி ரெடியாக வந்துட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வர யோஞ்சனும் வந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆட கீழே இறங்கி வரான். பட் உங்ககிட்ட வரல, வேற ஒரு பொண்ணு கையை பிடிச்சி ஆட நீங்களோ என்ன இவர், அப்போது அத்தனை வசனம் பேசினதெல்லாம் சும்மாவா, எல்லாமே பொய்யா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தவங்க கிட்ட வந்து அப்படியே கை நீட்டான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க, அவனும் மாஸ்க் போட்டிருக்கான். நீங்கள் யார் நீ அப்படின்னு பார்க்குறீங்க, என் கூட டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டான். இல்லை நான் டான்ஸ் பண்ண வரல அப்படின்ட்டு உங்களுக்கு மனசே இல்லை. ஸோ வெளியே போய் பார்க்குறீங்க. அப்போ எங்கே போகிறீங்க, டான்ஸ் பண்ண தானே வந்தீங்க, டான்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கை பிடிக்க, கையை விட, நான் போகிறேன், நான் டான்ஸ் பண்ணலாம் வரல, எனக்கு இப்போ டான்ஸ் ஆடுற மூடில்லை அப்படின்ட்டு அங்கேருந்து நகர்ந்து ஓட பார்க்குறீங்க. ஸோ விடாமல் அவங்கள எடுத்தவன் ரூம்குள்ளே விட்டு டக்குன்னு கதவை சாத்த நீங்களோ நீ என்னை யார் நினச்சிட்ருக்க, அவ்வளோ ஈஸியாக என்ன நீ எதுவும் பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் ஒழிச்சு வச்சுருந்தா உடைவாழ எடுத்துட்டு அப்படி கிட்ட நெருங்க யோசிச்சணும் அப்படின்ட்டு அவன் மாஸ்க்கு ஃபுல்லாக போட்டிருப்பான். ஸோ வந்துட்டு ரிமூவ் பண்ண அவனை பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த யோஞ்சன் தான் வேணும்னு தான் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்பயும் கூட கத்தியே இருக்காமல் அவன் கழுத்துக்கிட்ட வச்சு நிற்க, நான் தானே தெரிஞ்சும் கழுத்தில் வைக்கிற, சொல்ல போனோம் அப்படியே இறக்கியிருக்கணும் நெஞ்சில், போனால் போகுதுன்னு வச்சதோடு நிறுத்தினேன். ஐயோ அப்படி என்ன கோவம், கீழே இறங்கி வந்ததுமே என்கிட்ட வராமல் வேற பொண்ணு கையை பிடிச்சிங்கல்ல, ஹலோ அது என் சிஸ்டர், இது கொஞ்ச நேரம் என் சிஸ்டரோட டான்ஸ் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கு எவ்வளோ கோவமா அப்படிங்கிறான். அது அது அடி நீங்கள் திணற, அப்போது ஓ மனசுக்குள்ளேயே நான் வந்துட்டேன் அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். அது நான் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்போருந்து வெளியில் பார்க்க அப்படின்னு அவங்க கைப்பிடிச்சி இழுத்த செவத்தோட சாட்சி உங்கள் கிட்ட நெருங்கி, இன்றைக்கி நீ எங்கேயும் போக முடியாது, உன் மனசில் இருக்கிறது சொல்லி ஆகணும், சொல்லு அப்படின்ட்டு கிட்ட நெருங்க, என்ன சொல்லணும் அப்படிங்கிறீங்க, உன் மனசில் இருக்கிறது அப்படின்ட்டு உங்கள் மாஸ்க்கை இப்போ தான் ரிமூவ் பண்ணுறான். இவ்வளோ நாளும் உங்கள் மாஸ்கோட தான் பார்த்துருப்பான். ஸோ ஃபுல் ஃபேஸை பார்க்குறான், அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஐயோ எப்படி இருக்க தெரியுமா அப்படின்ட்டு அவங்க கிட்ட நெருங்கி வரான். உங்களை எப்பெல்லாம் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கிட்ட நெருங்கி வரா. நீங்களோ அப்படியே டக்குன்னு சிரிச்சுட்டு மூஞ்சி திருப்ப அவன் அவங்க லிப்பில் பண்ண வேண்டிய கிஸ் அவங்க கன்னத்தில் விழுக்குது. சிரிச்சுட்டு அவனை தள்ளி விட்டு அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே ஓட. ஸோ இந்த காட்சி வந்து மாஸ்க் போட்டு வந்தனால யாருக்கும் நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ கிளியராகவே தெரியுது உங்கள் ஃபேஸு. அதை வந்துட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க நல்லாவே கவனிச்சிடுறாங்க, நீங்கள் அதை கவனிக்கல. ஸோ நீங்கள் அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் பண்ணால் போதுங்கிற மாதிரி அங்கேருந்து ஓடிடுறீங்க ஜாலியாக. ஸோ பின்னாடியே யோஞ்சுன்னு வெளியே வர அவங்க ஃபேமிலியாக அவனை ரவுண்டு கட்டுது. இப்போ வந்த பொண்ணு நம்ம எனிமி தானே அப்படி இப்படின்னு கேட்டு முடிக்காங்க. யோஞ்சுனுக்கோ ஐயோன்றிருக்க, இதுக்கு மேலே மறைக்க முடியாதுன்னு அவனும், ஆமாம் ஆனால் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, எத்தனை நாளைக்கு தான் இப்படி சொல்லிக்கிட்டு 2 ஃபேமிலியும் சண்டை போட்டுகிட்டே இருக்குது, இதுக்கு மேலேயும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே எந்த சண்டையும் வேணாம், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ராஜ்யம் ஒற்றுமையாக இருக்கட்டுமே, 2 ராஜ்யமாக இது வரைக்கும் இருந்தது போதும் அப்படி இப்படின்னு அவனும் எவ்வளவோ சொல்கிறான். பட் அதெல்லாம் முடியாது, இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவனால் இதுக்கு மேலே பேச முடியல.
உங்களை வந்துட்டு விடுறதுக்கு மனசில் ராஜு வேணாம் ஒரு மயிறு வேணாம் அப்படிங்கிற மாதிரி குதிரையை எடுத்துகிட்டு கிளம்பி வரோம். நீங்கள் அவனோட டான்ஸ் ப்ரோக்ராம் எதுவுமே வந்துட்டு டான்ஸ் இது வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலையே, என்னாச்சு? அன்றைக்கி வந்ததோடு இருக்குது, திரும்பி போய் பார்க்கலான்னா கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஸோ யோசனையில் இருக்கு. ஏன்னா நீங்கள் வரும்போதும் கவனிச்சிருப்பீங்க உங்கள் ஃபேஸ்லாம் மாறுறத, அப்போ தான் பயந்து போய் இன்னும் வேகமாக வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நம்மளை யாருன்னு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னா பீதியில் இருக்கீங்க. ஸோ உங்கள் கார்டனில் டக்குன்னு யாரோ எகிரி குதிச்சு உள்ளே வர நீங்கள் பயந்து போய் யாருது அப்படின்ட்டு வால் எடுத்து நீட்டினா அவனும் டக்குன்னு உங்களை சொல்லட்டி அப்படியே மரத்துக்கு பின்னாடி என்னடி எப்போ பார்த்தாலும் கத்தியோடய திரிவு போல் அப்படிங்கிறா. ஒரு இளவரசின்னா பாதுகாப்பாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்னோட வா அப்படிங்கிறான். எங்கே எங்கன்னு சொன்னதா வருவியா? அப்படி இல்லை, திடீர்னு வந்து வான்னு கூப்பிட்றீங்களே அதான். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி நான் டான்ஸ் பார்ட்டிலேருந்து பாதியில் ஓடி வந்தேன். அப்போ உங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் நின்று இருந்தாங்க. என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துற. நீ நினச்சது சரிதான். அது எப்படி 2 பேரும் பகைன்னு பல வருஷமாக அதில் ஊறி போய் கிடக்குறவங்க திடீர்னு ஒத்துக்குவாங்களா? எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்கலை தான். அதுதான் எனக்கு ராஜ்யமாக வேணாம் ஒன்று வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு நீ மட்டும் தான் வேணும். நீ என்ன சொல்கிற? என்னோட வருவியா? இந்த ராஜ்யம் இல்லை, நான் பிரின்ஸ் இல்லை, வெறும் யோஞ்சோல். இந்த யோஞ்சோனை நம்பி வருவியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களாடி கை நீட்டி நிற்கிறான். நீங்களோ அப்படியே உனையே பார்க்குறீங்க. என்ன உனக்கு கூட ராஜ்யம் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்களை பார்க்க என்ன பேச்சு இது? இல்லை அன்னைக்கு என் முன்னாடி நீல்டவுன் பண்ணி ஒரு ரிங்கை நீட்டினீங்க, அது எங்கன்னு பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சம்மதங்கிறத சொல்லாமல் சொல்ல அவனும் சிரிச்சுட்டு அப்படியே நீல்டவுன் பண்ணி அதே மாதிரி ரிங் எடுத்து இப்போ சொல்லு, இந்த யோஜனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீட்டுறான். பிடிச்சிருக்கு, இந்த யோஜனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் இந்த ராஜ்யம் எதுவுமே வேணாம். ஆனால் ஒரே ஒரு டைம் நானும் உங்கள் வீட்டில் மாதிரி எங்கள் வீட்லேயும் பேசி பார்க்குறேன். 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலைன்னா நம்ம அப்படிங்க. சரி, உனக்காக இன்னும் ஒரு நாள் நான் உனக்காக அந்த டைம் தரேன், நீ பேசு அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு ரிங்கை கையில் போட்டுவிட்டு அதை பிடிச்சி அதையும் கையில் கிஸ் பண்ண அப்படியே செவ்வன்னு இருக்கு. அவனே பார்க்க எழுந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ சட்டன்னு அப்போ மழை பெய்யுது, இந்த மழை வரும் ஆடிட்டு அவனும் உங்களே பார்க்க நீங்களும் சிரிச்சிட்டு மழை வருது உள்ளே போகிறேன், மழையில் நினைய மாட்டியா? அதெல்லாம் இப்போது என்னை தேடிட்டு யாராவது வந்தால் உங்களை பார்த்துருவாங்க, அதான் நான் முதல்ல வீட்டில் பேசுகிறேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போவீங்க? எப்படி வந்தானோ அப்படி தான் பார்த்து அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் டக்குன்னு நகர போக அவனும் உங்கள் கைப்பிடிச்சி எடுத்து உங்கள் லிப்பில் அப்படியே உங்களை மரத்தில் சாய்ச்சி வச்சு டீப்பாக ஒரு கிஸ் பண்ணி சீக்கிரமாக பேசு அப்படின்னு சொல்கிறான். அடிக்கிறீங்க. அவனும் செவருக்கு ஏற போக டக்குன்னு ஓடி வந்து பின்னாடி அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் அப்படின்னு திரும்பாதீங்க, திரும்பினா கண்டிப்பாக இப்படி அவங்களோட வந்துடுவேன் அப்படிங்கிறீங்க. வா அதான வேணும் அப்படிங்கிறான். கண்டிப்பாக வரேன், ஆனால் ஒரே ஒரு தடவை பேசி பார்த்துட்டு அப்படிங்கிறீங்க. அப்படிங்க அவனோட முதுகில் அழுத்தமாக ஆழமாக ஒரு அப்படின்னு கிஸ் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடற்கடன்னு இப்போ உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட பயந்து நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஆஸ் யூஸ்வெல் உங்கள் வீட்லேயும் முடியவே முடியாது, அதான் அவனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வீட்டில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ ஏண்டா சொன்னோன்னு ஆயிடுது. யோசிச்சனும் நீங்கள் வந்துட்டு பதில் சொல்வீங்கன்னு வெயிட் பண்ணவனுக்கு உங்ககிட்டேருந்து எந்த பதிலும் வராதனால ஸோ அவனே உங்களை தேடி அப்படியே வந்துட்டு உங்கள் ரூமுக்கு பக்கம் மியா வச்சு ஒரு வழியாக வந்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ரூமில் கை கட்டி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அவனும் என்னாச்சு அப்படின்னு அவங்க ஷோல்டரில் கை வைக்க அடுத்த நிமிஷம் பாஞ்சவனை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னது தான் சரி, 2 ஃபேமிலியும் ஒத்துக்கவே போகிறதில்ல நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கும் அப்படின்னு இப்போவே நான் உங்களோட வந்துடுறேன். நானும் எனக்கும் எந்த பதவி வேணாம், அரச குடும்பம்னு எந்த இது வேணாம், எனக்கு யோஞ்சனோட மனைவியாக இருந்தால் போதும். இந்த சாதாரண ஹீராவை ஏற்றுக்குவீங்களான்னு நீங்களும் கேட்க நீ உயிரடி அப்படின்ட்டு அவனும். ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஐயாவோ இப்படியே நின்றுட்டு இருந்தீங்க, எவனாவது வந்து உயிரை எடுத்துருவான், கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே 2 பேர் சிரிச்சிட்டு மியாக்கே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து யோஞ்சன் அவனோட குதிரையில் உங்களையும் தூக்கிக்கிட்டு அப்படியே பறந்து போகிறான். ஸோ 2 பேரும் ஹாப்பியாக தான் உங்களோட லைஃப்பை வந்துட்டு அந்த காலத்துலலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு மலைக்கோவிலில் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மலைக்கோவில் அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த காட்டுக்குள்ள வந்து காளி கோயில், அங்கே தான் உங்களோட மேரேஜ் நடந்திருக்கும். ஏன்னா 2 பேரும் ஓடி வந்ததில்
எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஊர் ஊராக தெரிஞ்சு கடைசியாக இங்கே வந்து சேர்ந்துருப்பீங்க. அவங்க உள்ள அந்த மலை கிராமவாசிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ் புரியலாட்டியுமே வந்து அவங்களோட தான் வந்து நீங்கள் ஏதோ இங்கேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தங்க இடம் கொடுத்து 2 பேத்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்ல. ஸோ மேரேஜ் அவங்க தான் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கும்பலில் வந்துட்டு அவங்க இப்போலாம் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அழகாக கூட்டிகிட்டு வர. யோன்ஜுனியும் அப்படி தான் அங்கே உள்ள மலைவாசி மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர. பார்க்குறதுக்கே அம்புட்டு அழகாக இருக்கீங்க 2 பேரும். ஸோ 2 பேர்த்தையும் வந்து அந்த அந்த கிராமத்தில் அவங்களாம் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே தான் நீங்கள் இருக்கீங்க. இருந்தாலும் 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. 2 பேர்த்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கும் பூரிப்பாக இருக்குது. ஸோ வந்துட்டு 2 பேர்த்துக்கும் அவ்வளோ அழகாக வந்து அவங்க முறைப்படி இந்த காட்டிலேருந்து மாலை மாற்றிக்கிறது, அதுக்கப்புறம் ஏதேதோ அவங்க கொடுத்து இதுதான் கல்யாணங்கிற மாதிரி ஒரு சடங்கை முடித்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கொடிசையை கொடுக்க அங்கே யோன்ஜூன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படி பால் சம்போட உள்ளே போகிறீங்க. யோன்ஜூனோ அப்படி உங்களையும் பார்க்க நீங்கள் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கும் இப்படி வந்து உட்கார் அப்படின்னு பால் சம்பை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு உங்களை அப்படியே பக்கத்தில் உட்கார வைக்கிறான். அவங்கள அந்த நிலா வெளிச்சத்தில் அவங்கள ஃபுல்லாக அப்படியே ரசித்து பார்க்குறான். இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எங்கப்பா இவ்வளோ அழகுடி நீ அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் தான் அப்படிங்க, எனக்காக வந்து கஷ்டப்படுறியடி இளவரசி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்ஹெட்டில் அன்னைக்கு பண்ண. நீங்கள் மட்டும் என்ன அதே தானே இளவரசர், நாளைய அரசர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறீங்க. காதல் அவ்வளோதான் அப்படின்னு அவன் முடிச்சுக்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்க்க யோசிச்சிடும். இதுக்கும் மலையுமா வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை இப்போலாம் அப்படியே கிஸ் பண்ண. நீங்களும் அப்படியே சினுங்குறீங்க. ஸோ எழுந்து அப்படியே இந்த பக்கம் வரீங்க. அவனும் உங்களை அந்த குடிசையில் அப்படியே அந்த ஈரமான அந்த செவுத்து ஜில்னஸோட அப்படியே சேர்த்து சாய்ச்சி கட்டி பிடிச்சிக்க. 2 பேரும் அப்படியே உடல் நடுங்குது. ஸோ வெளியில் மழை கொட்டுது. அந்த குளிர் காற்று அப்படியே ஒருத்தர் உடம்பு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு ஹீட்டை கொடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே என்ஜன் அவங்கள ஒரு இடமா கிஸ் பண்ணுறான். அந்த காலத்துலாம் போகிற மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ப்ளவுஸ் இல்லாத சாரீ. ஸோ வந்துட்டு அப்படியே உங்கள் முதுகு தெரிய அந்த இடத்துல அப்படின்னு அவன் கிஸ் பண்ண. நீங்கள் அப்படி நெளியறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்கள் சாரியை ரிமூவ் பண்ண. நீங்கள் ஷையாகி கை வச்சு மூட உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்தேன். அங்கே இருக்கிற அந்த கைத்து கட்டில் படுக்க வச்சு உங்கள் மேலே விழுந்தவனும் மீதாக இருக்க ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி அப்படியே உங்களோட ஒரு குடலை நடத்துகிறான். 2 பேரும் அப்படியே ஒரு அரசன் அரசி இளவரசிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து சாதாரண மக்கள் மாதிரி தான் உங்களோட லைஃப்பை அந்த இடத்துல அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படி தினமும் அவனும் அங்கே இருக்கிற அந்த ஆளுங்களோட ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு உங்களை வந்து டெய்லியும் பார்க்குறது. அவங்களுக்கு வரும்போது அங்கேருந்து பூ எடுத்துகிட்டு வர்றது, அந்த தேன் தென்னை இந்த மாதிரி கொண்டு வந்து 2 பேர் சாப்பிட்டு அவ்வளோ ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை இருக்கும் போது தான் உங்கள் 2 பேர்த்தையும் தேடாமல் இருப்பாருங்களா. ஸோ இப்போ லவ் பண்ணி ஓடி போனவங்களே தேடுறாங்க அந்த காலத்தில். ஸோ அப்படி தேடி ஒரு வழியாக யோன்ஜூனோட ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்குது. ஸோ அந்த மலை கிராமத்தில் 2 பேர் இருக்கிறது தெரிய யோன்ஜூன் எப்போ வெளியே போவான்னு காத்துட்டு இருந்தேன். யோன்ஜூன் வெளியே போனதும் தனியாக குடிசையில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள அப்படியே வந்து கொளுத்தி விட்டுறாங்க. ஸோ அந்த இடம் பற்றி எரிய யோன்ஜூனுக்கு அந்த செய்தி தெரியுது. ஓடி வந்தவன் அவனோட நாட்டுக்காரங்களை அவனுக்கு தெரியாதா. ஸோ பார்க்குறான் உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கீங்க. கதறிக்கிட்டு உள்ளே ஓடி பார்க்க அப்போ அவனை வந்து காப்பாற்றணும்ல, உங்களை தான் சாவடிக்கணும் அவங்க டார்கெட்டு. ஸோ அவங்க ஆளுங்கெல்லாம் டக்குன்னு வந்து அவனை பிடிச்சி போடாமல் தடுக்க அவனும் அப்படி கண்ணெல்லாம் ரெட்டாக அப்படி எல்லாரையும் பார்த்து முறைச்சி உங்களோட வேலை தானே அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆமாம், உங்களை கொண்டுட்டு வர சொன்னாங்க அந்த பொண்ணை கொண்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவ்வளோதான், என்னையை கூட்டிகிட்டு வர சொன்னாங்களா, அவளோட மட்டும்தான் என் வாழ்க்கை, அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னவனும் பிடிச்சி தள்ளிட்டு எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்குள்ளே அவன் எத்தனை பேர் உங்களை கொளுத்துனானுங்களோ அத்தனை பேர்த்தையும் அவனோட உடைவாளை பத்திரமா தான் வச்சுருந்துருப்பான். ஸோ குதிரையிலேருந்து எடுத்தவன் அவங்க நின்று அத்தனை பேர்த்தையும் வெட்டி வீசிட்டு அந்த தீக்குள்ளேயே அவனும் குதிச்சிருப்பான். ஸோ கண்டிப்பாக அவனை அடுத்த ஜென்மத்தில் அதை அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் கையை கொத்த மாதிரி எரிஞ்சு இறந்து போயிருப்பீங்க. இதெல்லாம் இப்போ டான்ஸ் ஆடும் போது அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து இப்போ அப்படியே சுயநினைவுக்கு வரீங்க. அப்போ உங்கள் அப்பாவை பதறி அடித்து அப்படியே வந்து நிற்கிறாரு. அவருக்கே ஆச்சரியம் தான். எல்லோரும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஏன்னா நீங்கள் பேல் டான்ஸ் ஆட ஆரம்பித்ததும் எல்லோரும் என்னடா இது வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்களேங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு சோல் வந்த மாதிரி 2 பேரும் ஆடி முடிச்சு ஒருத்தர் பார்த்து அப்படியே ஹக் பண்ணிட்டு நிற்க உங்கள் அப்பா ஒன்றும் புரியாமல் கிட்ட வர 2 பேர் கண்ணே டியர்ஸ். ஸோ உங்களுக்கு தான் எல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த ஜென்மத்தில் அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ விட்ட காதல் இப்போ தொடருது. ஏன் உங்களுக்கு
உங்களுக்கு மலை கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு, அந்த காட்டு கோயிலுக்கு ஏன் போனீங்க அப்படின்னு அவனும் அந்த டைரிலாம் வந்துட்டு யோன்ஜூன் எழுதி வச்ச டைரி தான். அவன் சிறைப்பிடிச்சது வேறு யாரும் இல்லை, போன ஜென்மத்தை அவனோட ஃபஸ்ட்டில் இருந்த அவனோட ராஜ்யத்தை தான். அதுலேருந்து அவன் டைரி கிடச்சிருக்கும். ஸோ அது கிடச்சதுமே அவன் படித்து பார்க்கும்போது அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வந்திருக்கும். ஸோ இப்படி தான் 2 பேத்துக்கான உணர்வுகள்லாம் வந்து இப்போ ஒன்று சேர்ந்துட்டிங்க. ஸோ இதையெல்லாம் வந்துட்டு உங்கள் அப்பா ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கவர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அவருக்கும் வந்துட்டு புரிஞ்சும் புரியாமல் அவர் முழிச்சிட்ருக்க. ஆனாலும் இப்படி நிற்கிறது சரியில்லைங்கிற மாதிரி பார்க்க 2 பேரும் அப்படியே விலகிக்கிறீங்க. யோன்ஜூனும் இங்கே பாருங்கள், இது ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்துட்டுருக்கு. இவளோட காதல் என்னோட காதலும் ஜென்ம ஜென்மத்து காதல். இவன் என் காதலி, எனக்கு வேணும். நீங்கள் பயப்பட வேணாம், எதுவும் தப்பாக நடக்காது. என் ராஜ்யத்தையும் உங்களுக்காக எழுதி கொடுக்குறேன், வேணா வச்சுக்கோங்க. எனக்கு உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவரோ ஜென்ம ஜென்மமாக லவ் பண்ணுறவன், எந்த அளவுக்கு போன ஜென்மத்தில் உயிரே கொடுத்துருக்கான், இந்த அளவுக்கு இருக்கும்போது எப்படி இப்படி பண்ணுவான் அப்படின்னு அவருக்கும் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன இன்னும் வந்துட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் அப்பா அம்மா வர சொல்லுங்கள், பேசிடலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷம். அவங்கள ஹக் பண்ண வர உங்கள் அப்பா குறுக்க வந்து இது தமிழ்நாடு, இங்கே இப்படி தான் இருக்கணும், ஒரு வரமுறை இருக்குங்கிற மாதிரி அவர் அதை ஸ்டாப் பண்ண புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடுத்த நிமிஷம் அவங்க அப்பா அம்மா வர வைக்கிறான். ஸோ அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போதெல்லாம் எனக்குன்னு ஒருத்தி கண்டிப்பாக வருவா, அப்போ தான் பண்ணுவேன்ட்டு இருந்தவனோ உன்னோட ஒருத்தியை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க இப்போ தான் அவன் ஜென்ம நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்ல அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வருஷமாக நீ இப்படியே இருந்தியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அவளுக்காக தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன 2 பேத்துக்கும் பெரிய கோலாகலமாக அப்படி கல்யாணம் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்மத்தில் யாருக்கும் தெரியாமல் சின்னதாக கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்போ இருந்த அதே சந்தோஷம் இப்போயும் இருக்கு. ஏன்னா இப்போ நல்லா பிரம்மாண்டமாகவே நடக்குது. 2 குடும்பத்தோட சம்மதத்தோட இந்த மேரேஜ் அப்படியே வந்துட்டு 2 நாட்டோட அது என்ன சொல்கிறது ஒருங்கிணைப்பு. ஸோ 2 பேரும் வந்துட்டு வந்து உங்களை அவனோட இதில் வந்துட்டு அவனும், ஸோ உங்களோட நம்ம பாரம்பரியம் படி நீங்களும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பண்ணிவிட்டு 2 பாரம்பரியத்தையும் கொலாப்ஸ் பண்ண மாதிரி மிங்கிளான மாதிரி 2 சடங்குகளும் நடக்க உங்களோட மேரேஜ் ரொம்ப அழகாக வீக்குக்கு அப்படியே வந்துட்டு ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி நடக்குது. ஸோ ராஜ விருந்து நடந்துக்கிட்டே இருக்கு. 2 பக்கமும் இருக்க மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுலேயும் வந்துட்டு உங்களை யோன்ஜூன் எப்படா கைப்பிடிப்பான்னு காத்துக்கிட்டு இருந்த தருணம். ஸோ அவனும் அப்படியே அவங்க முறைப்படி எல்லாம் போட்டு வந்து நிற்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே நம்ம தமிழ்நாடு கலாச்சாரப்படி அதுவும் அப்போ இருந்த இளவரசி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அந்த பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க. ஸோ அப்படியே அவங்கள மெய் மறந்து பார்த்துட்ருக்கான் யோன்ஜூன். அவன் அப்படியே நீங்களும் கீழே இறங்கும்போது ஒரு கண்ணால் பார்க்குறீங்க. ஸோ 2 பேத்துக்குள்ள ஜென்மமான பந்தம் அப்படியே வந்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ அப்படியே இப்போ கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முறைப்படியும் உங்களோட முறைப்படியும் கல்யாணம்லாம் நடக்குது. ஸோ பெரிய செலிப்ரேஷனாக நடந்துகிட்ருக்கு. அன்னைக்கு நைட் வெட்டிங் நைட் உங்களுக்காக யோன்ஜூன் ரொம்ப இந்த எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கான். ஜென்மமான காத்திருப்பு இல்லையா? ஸோ நீங்களும் அதே மாதிரி தான். அவனை எப்போ பார்ப்போன்னு இருக்கு. மியாவோ பாருடா, நான் கூட இப்படி நினைக்கல இளவரசி, இப்படி ஒரு மன்னரை நீங்கள் ஜென்மமாக விரும்பிகிட்ருப்பீங்கன்னு எனக்கே அது தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. பரவாயில்ல, இந்த ஜென்மத்தில் அது உங்கள் காதல் கை கொடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கள அலங்காரம்லாம் மறுபடியும் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு அனுப்பி வைக்க யோன்ஜூன் எப்போ வருவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுக்கோ உங்களை பார்த்ததும் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேத்துக்குள்ளேயும் அப்படி ஒரு ஸ்பாக். ஸோ 2 பேரும் உங்களோட லவ் ஸ்டார்ட் ஆனதே அந்த மியூசிக்லேருந்து தானே. ஸோ இப்போது அதே பால் டான்ஸ் ஆட ரெடியாக இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் வந்துட்டு மாஸ்க் போட்டு அந்த டான்ஸை ஆடுறீங்க. ஃபஸ்ட் நைட் நடக்க வேண்டிய இடத்துல டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டான்ஸ் ஆடிட்டே அவங்களோட அந்த மாஸ்க் அவனோட மாஸ்க்கை நீங்களும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறீங்க. ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் எடுத்து உங்களோட லவ் சொல்லி கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு நான் அவங்கள ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு ஹேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ யோன்ஜூன் உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு வந்து அங்கே நிலா தெரிகிற மாதிரி அப்படியே வந்துட்டு அந்த பால்கனி சைட்லேருந்து உட்காரான். உங்களை மறுபடியும் மடியில் வச்சுட்டு அவங்க கையை பிடிச்சி அவனும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே வெக்கப்பட்ட அவன் செஸ்ட்டில் சாஞ்சி அப்படின்னு அங்கே அழுத்தி கிஸ் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் அப்படியே அப் பண்ணி அப்படியே ஓரடமாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வெக்கப்பட்ட அவன் மடியில் சாஞ்சிக்க அவனும் அப்படியே வந்துட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த பால்கனியில் இருக்க அந்த மஞ்சத்தில் உங்களை சரிச்சு உங்கள் மேலே அப்படியே அவனை கிஸ் பண்ணிவிட்டு ஸோ 2 பேர்த்துக்கான சங்கமம் அங்கே அவ்வளோ அழகாக நடக்குது. ஸோ 2 பேரும் ஒருத்தர் இனி ஜென்மத்துக்கு பிரிய மாட்டோம், 7 ஜென்மத்தில் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியோட உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் நாடே கோலாகலமாக இருக்குது. ஸோ இப்படியே ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக அவங்களோட லவ் இன்னும் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ எப்பிலாக் 5 years ஆஃப்டர்
உங்களோட பையனும் உங்கள் பொண்ணும் வாள் எடுத்துகிட்டு அவ்வளோ அழகாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே வயிறு இன்னும் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே மெதுவாக நடந்து வர இப்போ கால் ஸ்லிப் ஆகுது. பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ 2 கையில் சாப்பாடு இருக்கனால ஸ்லிப்பாகி கீழே விழுக கரெக்டாக யோஞ்சுன்னு வந்து ஏய் பார்த்து அப்படின்னு உங்களை பிடிக்கிறான். அதான் நீங்கள் இருக்கீங்களே எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறீங்க. ஆனாலும் இந்த மரணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு குட்டீஸ் போதுவாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேத்தையும் இழுத்துட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பவுலை கையில் வச்சு கொஞ்சம் பையனுக்கும் நீங்கள் பொண்ணுக்கும் அப்படியே ஊட்டி விட அவங்க 2 பேரும் அம்மா நான் இன்னைக்கு சூப்பராக சண்டை போட்டேன்னா அண்ணனையே நான் பீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாப்பா சொல்கிறா. ஸோ பையனும் இல்லை நான் தான் தங்கச்சி பாப்பாக்காக விட்டு கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்க இல்லை நான் சண்டை போட்டேன் அப்படின்னு அவளும் நான் உனக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னு அவனும். ஸோ 2 பேரும் வந்துட்டு அழகாக பேச சரி எப்போவும் இப்படி இருக்கணும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு சாப்பாடை கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே திரும்ப ஓய் அவங்களுக்குலாம் ஒட்டியாச்சு எனக்கு இல்லையா அப்படிங்கிறான். நீங்கள் அதெல்லாம் குழந்தையா வந்து சாப்பிடுங்க அப்படின்றது. என்னதான் நான் பெரிய அரசனாக இருந்தாலும் உனக்கு நான் குழந்தை தாண்டி எனக்கு ஊட்டி விடு அடிங்க. ஐயோ என்ன இது ஒரு அரசர் பண்ணுற வேலையா? என்னதான் நான் அரசனாக இருந்தாலும் இந்த ராணியம்மாக்கு நான் குழந்தை தாண்டி அப்படிங்கிறான். உங்களோட அப்படின்ட்டு நீங்கள் ஷையாக யாரங்கி அப்படின்னு கூப்பிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்லி அங்கேயே உட்காந்து அப்படியே அவன் உங்களுக்கு கூட்ட நீங்கள் அவனுக்கு ஊட்டி விட உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அவனும் இதுக்கெல்லாமா வைக்கப்படுறது அப்படிங்கிறான். ஐயோ எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது. யாரும் நம்மளை பாப்பா எல்லாருமே திரும்பி தான் நிற்கிறாங்க. அவனோட கட்டளை அப்படி எப்போ நீங்கள் அவன்கிட்ட இருந்தாலும் யாரும் அங்கே பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க. குழந்தைங்களை மட்டும் கண்ணும் கருத்துமாக அவங்க பார்த்துக்கிறாங்களே தவிர உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை. அவனும் ஒற்றி அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் கையால் சாப்பிட நீங்களும் அப்படியே அவன் கையால் ஊட்டிக்கிறது உங்களுக்கும் அப்படி சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் உங்கள் வயிற்று அப்படியே குட்டி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைய அப்படியே தொட்டு பார்க்க அதோட மூமெண்ட் தெரியுது. சிரிக்கிறான். இந்த டைம் பையனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன் பொண்ணாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அடுத்த குழந்தைக்கு வந்துட்டு அடி போட நீங்களும் வயத்தில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி விடுங்க போகணும் அப்படின்னு எழுந்திருக்கு. உன்னை இப்படியே வச்சே மாதிரில கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ண அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இந்த இன்னும் அந்த கேஸ் அப்படியே ஆழமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. உன் ஜென்மத்தில் கொடுத்தது இந்த ஜென்மம் வரைக்கும் அப்படி இருக்கா அப்படின்ட்டு அப்போ இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு கன்னத்தில் மாறி மாறி அப்படின்னு அழுத்தி கொடுக்க நீங்களோ ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அந்த இடத்துல அப்படின்னு அழுத்தி கொடுத்து நீங்களும் உங்கள் லவ்வா சொல்ல அவனும் லவ் யூ அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். 2 பேரும் காதல் ரசம் சொட்ட 2 பேரும் இன்னுமே உங்களோட இல்வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இருக்கீங்க. சரி ஓகே இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.